ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ விரும்புகிறார்கள். ஆனால் நல்ல வாழ்க்கை பெற சில நல்ல பழக்கங்கள் அவசியம். முதல் பழக்கம், காலை எழுந்தவுடன் நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்குங்கள். இரண்டாவது, மற்றவர்களை மதிக்கவும் உதவவும் கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கவும். நான்காவது, உங்கள் மனதில் கோபம், பொறாமை போன்றவற்றை விடுங்கள். ஐந்தாவது, நன்றி உணர்வுடன் வாழ்க்கையை பாருங்கள். இந்த 5 நல்ல பழக்கங்களை தினமும் பின்பற்றினால் வாழ்க்கை மெதுவாக சந்தோஷமாகவும் அமைதியாகவும் மாறும். ஜெய் பாபாஜி. இன்றைய வாழ்க்கையில் பலருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அது மன அழுத்தம். வேலை, குடும்பம், பணம், பல காரணங்களால் மனம் சோர்வடைகிறது. ஆனால் ஆன்மீகம் ஒரு எளிய வழியை சொல்லுகிறது. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள். மனம் ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். அவற்றை அமைதியாக கவனியுங்கள். சில நிமிடங்களில் மனம் மெதுவாக அமைதியாகும். மன அழுத்தமும் குறையும். இந்த சிறிய ஆன்மீக பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஜாய் பாபாஜி. பலர் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி வெளியில் தொடங்குவதில்லை, அது மனதில் தொடங்குகிறது. முதலில் உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும். என்னால் முடியாது என்று நினைப்பதை நான் முயற்சி செய்கிறேன் என்று மாற்றுங்கள். தோல்வியை பயப்படாதீர்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் வைத்திருங்கள். மனம் வலிமையாக இருந்தால் வாழ்க்கையிலே எந்த தடையையும் நீங்கள் கடந்து செல்ல முடியும். அதனால் வெற்றி பெற முதலில் உங்கள் மனதை மாற்றுங்கள். ஜெய் பாபாஜி. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பலர் சந்தோஷத்தை வெளியில் தேடுகிறார்கள். பணம் இருந்தால் சந்தோஷம் வரும், வெற்றி கிடைத்தால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் சொல்லும் உண்மை வேறு. உண்மையான சந்தோஷம் வெளியில் கிடைக்காது, அது நம்முடைய மனதில தான் இருக்கிறது. நாம் எதை வைத்திருக்கிறோம் என்று நன்றி உணர்வுடன் பார்க்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக சந்தோஷமாகும். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தினால் வாழ்க்கை அமைதியாக மாறும். அதனால் உண்மையான சந்தோஷம் வெளியில் இல்லை, அது நம்மள்தான் உள்ளது. ஜெய் பாபாஜி. வாழ்க்கையில் பலர் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் நம்முடைய எண்ணங்களில் தொடங்குகிறது. ஆன்மீகம் சொல்லும் 5 முக்கியமான உண்மைகள் உள்ளன. முதல் உண்மை, எதுவும் நிரந்தரமில்லை. இரண்டாவது, நாம் செய்யும் கர்மா ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். மூன்றாவது, அதிகமாக யோசிப்பது மன அமைதியை கெடுக்கும். நான்காவது, மன்னிப்பு மனதை லேசாக்கும். ஐந்தாவது, நன்றி உணர்வு வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். இந்த ஆன்மீக உண்மைகளை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மெதுவாக அமைதியானதும் சந்தோஷமானதுமாகும். ஜெய் பாபாஜி. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் தோல்வி வரும். தோல்வி வந்தால் பலர் மனமுடைந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை பயப்படவில்லை. அவர்கள் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை வலிமையாக்கும். அதனால் தோல்வி வந்தால் கைவிடாதீர்கள், மீண்டும் எழுங்கள். ஏனெனில் பல பெரிய வெற்றிகள் தோல்விக்கு பிறகுதான் வந்துள்ளன. ஜாய் பாபாஜி. இன்றைய உலகில் நாம் எப்போதும் சத்தத்திலும் அவசரத்திலும் வாழ்கிறோம். ஆனால் மௌனத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. சில நேரங்களில் அமைதியாக இருப்பது நம்முடைய மனதை தெளிவாக்கும். மௌனம் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள உதவும். அது கோபத்தை குறைக்கும், மன அழுத்தத்தையும் குறைக்கும். தினமும் சில நிமிடங்கள் மௌனமாக இருப்பதை பழகுங்கள். அப்பொழுது உங்கள் மனம் அமைதியாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். ஜாய் பாபாஜி. சிலர் வாழ்க்கையில் நம்மை மிகவும் காயப்படுத்துவார்கள். அந்த வலி மனதில் நீண்ட காலம் இருக்கும். அப்போது ஒரு கேள்வி வரும், அவர்களை மன்னிக்க வேண்டுமா? ஆன்மீகம் சொல்லும் பதில் என்னவென்றால், மன்னிப்பு மற்றவர்களுக்காக அல்ல, அது நம்முடைய மன அமைதிக்காக. நாம் கோபத்தையும் வெறுப்பையும் பிடித்து கொண்டால் அது நம்மையே காயப்படுத்தும். மன்னிக்கும் போது மனம் லேசாகும், அமைதி அதிகரிக்கும். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. ஜாய் பாபாஜி.
பலருக்கு ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கிறது. அது அதிகமாக யோசிப்பது. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பதால் மனம் சோர்ந்து போகும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால சில விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கவனத்தை தற்போதைய நேரத்தில் வையுங்கள். மூச்சை மெதுவாக கவனியுங்கள். மெதுவாக மனம் அமைதியாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிக யோசனை பிரச்சனையை தீர்க்காது. அமைதியான மனம் தீர்வை கண்டுபிடிக்கும். ஜாய் பாபாஜி. வாழ்க்கையில துன்பம் வராத மனிதன் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை இருக்கும். ஆனால் ஒரு ரகசியம் இருக்கிறது. துன்பம் நம்மை உடைக்க வரவில்லை, அது நம்மை வலிமையாக்க வருகிறதே. பாபாஜி சொல்வது என்னவென்றால், துன்பத்தை ஒரு பாடமாக பாருங்கள், அதிலிருந்து ஒரு அனுபவம் எடுங்கள். அப்போது துன்பம் ஒரு சக்தியாக மாறும். சோதனைகள் வாழ்க்கையை உயர்த்தும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், துன்பத்தை பயம் என்று பார்க்காதீர்கள், அதை வலிமை என்று பாருங்கள். ஜாய் பாபாஜி. மனிதன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை தேடுகிறான். ஒன்று பலம், மற்றொன்று பிரபலம். பலர் நினைப்பது பிரபலம் இருந்தால் பலம் வரும் என்று. ஆனால் உண்மை அதற்கு மாறானது. உண்மையான பலம் உள்ளிருந்து வர வேண்டும். மனபலம், பொறுமை, அமைதி இவை வந்தால் மனிதன் வலிமையானவன் ஆகிறான். அந்த பலம் வந்த பிறகு பிரபலம் தானாகவே வரும். பாபாஜி சொல்வது, பிரபலமாக வேண்டும் என்று ஓடாதீர்கள், உங்கள் பலத்தை உருவாக்குங்கள். பலம் வந்தால் பிரபலம் உங்களை தேடி வரும். ஜாய் பாபாஜி. இந்த உலகத்திலே 2 சக்திகள் உள்ளன. ஒன்று தீய சக்தி, மற்றொன்று தூய சக்தி. தீய சக்தி எங்கு வருகிறது? கோபம், பொறாமை, வெறுப்பு இவையிலிருந்து வருகிறது. அது மனதை இருளாக்கும். ஆனால் தூய சக்தி அன்பு, அமைதி, கருணை இவையிலிருந்து வருகிறது. அது மனதை ஒளியாக மாற்றும். பாபாஜி சொல்லும் உண்மை, தீய சக்தியை வெல்ல போராட வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் தூய சக்தியை வளர்த்தால் தீய சக்தி தானாகவே மறைந்துவிடும். ஜெய் பாபாஜி.